பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கதி தன்னென்னு தானம் விலக்கிய சுக்கிரன்கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ. இப்பாசுரமானது பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிற பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரம். ஆழ்வார்களிலே மங்களாசாசன பலர்களிலே மிகவும் முக்கியமானவர் பெரியாழ்வார். பெரிய பெருமாளுக்கு மாமனார் அப்படிங்கிற பெரும் பெற்றவர். அந்த பெரியாழ்வார் 2 பிரபந்தங்களை அருளியுள்ளார். முதல்லது திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லப்படுகிற 12 பாசுரங்கள். அடுத்தது பெரியாழ்வார் திருமொழி என்பது கிட்டத்தட்ட ஒரு 400 பாசுரங்கள் இருக்கக்கூடிய பிரபந்தம். 5 பத்துக்கள், கிட்டத்தட்ட 500 சொச்சம் இருக்கக்கூடிய பாசுரங்களை கொண்டது. அந்த பெரியாழ்வார் திருமொழியிலே முதல் 10, அதுல 8ஆம் திருமொழியிலே இருக்கக்கூடிய பாசுரம் தான் இப்பொழுது சொன்னது. மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில் தக்கதி தன்னென்னு தானம் விலக்கிய சுக்கிரன்கண்ணை துரும்பால் கிளறி சக்கரக்கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோங்கிறது பாசுரம். பலி சக்கரவர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி தானம், அதாவது தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப எம்பெருமான் குரலுருவாக வந்தான், வாமனனாகத்தானும் வந்தான். வந்து அந்த குழந்தையினுடைய பேச்சுல ரொம்ப எவ்வளவு நல்லா பேசுறது, இன்னொரு குழந்தை ரொம்ப தேஜோரூபியா இருக்கே, இந்த குழந்தை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாமா வருகிற பொழுது, அப்ப தானம் கொடுக்கணும்னா அதுக்கு இந்த பாத்திரத்துல கெண்டி நீரிலே அதிலே சேர்த்து தேத்தத்தை விட்டு அதுக்கப்புறம் தானே இது நம்மாலே நாம் மாமா அப்படின்னு என்னாலே கொடுக்கப்பட்டது அண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுக்கிறவர் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறன்னு பாசுரம் இல்லையோ. அதாவது கொடுக்கிறவர் நாம் கொடுக்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் கொடுக்க வேணும். இன்னும் கொடுக்கணுமே, கொடுப்பதற்கு இன்னும் நிறைய கொடுக்க வேணுமே எண்ணிக்கொண்டு கொடுக்க வேணும். கடனே என்பது இல்லாமல் செய்ய வேணும். அப்ப அதை கொடுக்கறதுக்காக வர்றபோது நல்ல வேள்வியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல தானம் கொடுக்கணும்னு வரார். கொடுக்கிறவர் வரார். ஆறு மகாபலி சக்கரவர்த்தி. தக்கதி தன்னென்னு, இது இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு வந்தார் ஒருத்தர், சுக்கராச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன். ஏன்னா வந்திருக்கிறது தெரிஞ்சு போச்சு, ஏதோ தேவகாரியத்துக்காகத்தான் வந்திருக்கு, இது வந்தது மகாவிஷ்ணு தான் வந்திருக்கு, இவர்கிட்ட கொடுத்தோம்னா இவனுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்ட்டு அவர் தக்கதி தன்னென்னு தானத்தை விளக்கினார். கொடுக்கறத மாத்திரம் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அதை நிறுத்தக்கூடாது. அவரே கொடுக்க வரார். ஏதோ வருது, ஏதோ குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாள் இல்லையோ, அந்த மாதிரி இது கொடுக்க போகிற தருணத்திலே இல்ல அதை கொடுக்காதே, இப்ப கொடுக்காதே, அப்புறம் கொடு அப்படின்னு சொல்வது கூடாது. நாம இன்னும் நமக்கு அதுக்கு ஆதரத்தோட கொடுக்க வேண்டுமே தவிர கொடுப்பதை தவிர்ப்பது என்பது ரொம்ப தாழ்ந்த செயல். தக்கதி தன்னென்னு தானம் விலக்கிய, அப்படி கொடுக்கறத வேண்டாம்னு சொன்னார். அதனால பார்த்தார், சரி கெண்டி நீர்ல போய் தேர்தத்தை விடணும், அதுல போய் நம்ம உள்ளுக்குள்ள போய் மறைஞ்சிடுவோம், அதை போய் அடைச்சிடுவோம் அப்படின்னு இப்படி ஒரு எண்ணம் வரணுமா. அப்ப அவர் என்ன பண்ணார், ஒரு சின்ன வண்டு ரூபமாக உள்ள போய் நின்று அதுல போய் உட்கார்ந்துட்டார். தானத்தை விலக்கினார், வேண்டான்னு சொல்லுவதற்கு இது மாதிரி பண்ணார். அப்படி இருக்கிற பொழுது சுக்கிரன், அதான் சுக்கராச்சாரியன், தக்கதி தன்னு தானந்தல தக்கதி தன்னன்னு தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை, பெருமாள் பார்த்தா நீ இப்படி பண்றியா, வா நான் கையில தர்மம் வச்சுருக்கேனோ இல்லையோ, தர்ப்பத்தால ஒரு கடல் கிளறினார். உள்ளுக்குள்ள விட்டார், விட்டு ஒரு கடல் கிளறினார். தொப்புன்னு கண்ணு போச்சு, கீழே வந்து விழுந்தார். அப்ப சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரக்கையனே, வாமனாவதாரத்துல மகாலட்சுமி தாயார் பார்த்தோம்னா மாந்தோல் போட்டு மரபடி போட்டு மறைச்சுட்டார். அங்கவும் அப்பவும் அவ அங்கதான் இருக்கா. அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு அங்கதான் இருப்பள்ளவள். அவளுக்கு அவ விடமாட்டா. இறையும் அகலகில்லேன் அப்படின்னு தானே பாசுறோம். ஒரு நாளும் பிரியாமல் இருப்பள், உள்ளுக்குள்ளதான் இருக்க போறா. அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். கொடையை வச்சுட்டார், இன்னும் சின்ன குழந்தையா வந்துட்டார், குரல் உருவாக குட்டையா வந்துட்டார். எல்லாம் கெண்டி எல்லாம் வச்சுட்டு ஒரு பிராமண குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி வந்துட்டு. ஆனா அவர்கிட்ட சக்கரம் என்ன, சக்கரமும் இல்லை, சங்கம் இல்லை. பெருமாள் அப்படின்னு சொன்னா
அவர் வாமனமூர்த்தியா பிரம்மச்சாரியா மாணியாக குரலுருவாக வந்திருக்கார். மாணிக்குரலனே தாலேலோன்னு பாசுரமும் இல்லையோ, மாணின்னா சின்னதா இருக்கக்கூடிய குரலனே மாணிக்குரலனே தாலேலோ பிரம்மச்சாரியா குழந்தையா வந்தார். அவர்கிட்ட சங்கம் எது சக்கரம் எது அப்படி வந்தா தான் தெரிஞ்சுபடுமே. அவர் அவதாரம் பண்ணி வந்திருக்கார் ஒன்றில் இரண்டா. அது ஒரு 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 அவதாரத்துல 300 அவதாரம், ரெண்டும் வச்சுக்கலாம். அப்ப இது முடிஞ்சோடனே குரலூர் முடிஞ்சோடனே பெருசா வளர்ந்துருவார் திருவிக்கிரமனா. அப்படி வந்தபோது சங்கமும் இல்லை சக்கரம் இல்லை, ஆனா துரும்ப விட்டு கிளறினார். அங்க வியாக்கியானம் பண்றா, துரும்பு வச்சுட்டு இருக்காரே சக்கர கையன்னு சொல்றாளே எப்படி அப்படின்னா, பகவான் கொண்டு ஒரு காரியம் செய்தாலும் அது சக்கரத்தினுடைய அம்சம். இப்ப கையில துரும்பு தான் இருக்கு, அந்த தர்ப புல்லை எடுத்து தானும் விட்டு நோண்டி அதை எடுத்தாரோ இல்லையோ, துரும்பால் கிளறிய சக்கர கையன் அப்படின்னா அந்த துரும்பே தான் சக்கரமாக, அதுதான் சக்கரம். அதனால அதை வைத்து தானும் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமெடுத்தானே, பெச்சூது சங்கமெடுத்தான் அப்படின்னும் பாசுரம் உண்டு. எம்பெருமான் தானும் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணது. ஆக கையிலே அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதம் இருக்கே, அந்த ஆயுதம் எப்பொழுதுமே பகவானுடைய சக்கரத்தினுடைய அம்சம். எந்த ஒரு காரியத்தை செய்யற போதும் ஒரு அசுரனை ஏதோ பண்றார், பெருமாள் இந்த காரியத்தை பண்றாருன்னு சொன்னா அது துரும்புன்னு இருந்தா கூட அது சக்கர கையன் என்று சக்கரத்தினுடைய அம்சம் என்பதை கொள்ள வேண்டும். அதனால துரும்புன்னு சொன்னா சக்கரம், துரும்பால் கிளறிய சக்கர கையனே என்று கொள்ள வேண்டும். மேலே சில அர்த்தங்களை பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.